ஹாய் கைஸ். நேத்திக்கு இந்த லெவல்ஸ் தான் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டில வந்துட்டு குடுத்துருப்போம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு இதுக்குள்ளேயே வந்துட்டு ஓப்பன் ஆயிட்டு, எந்த ஒரு லெவலும் கீழ இருக்க லெவலும் டச் பண்ணல, மேல இருக்க லெவலும் டச் பண்ணல. ஸோ, அதனால வந்துட்டு நம்ம இன்னைக்கு எப்படி ட்ரேட் வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்பேன். நான் மார்க்கெட்ட வந்துட்டு 3ஆ பிரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷன், தேர்ட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 செஷனா வந்துட்டு பிரிச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் செஷன்ல ட்ரேட் பண்ணுவேன். இல்லன்னா தேர்ட் செஷன்ல தான் ட்ரேட் பண்ணுவேன். செகண்ட் செஷன்ல வந்துட்டு நான் ட்ரேடே பண்றதில்ல. ஏன் அப்படின்னா, அங்க வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். 2வது வந்துட்டு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா வந்துட்டு இருக்கும். ஓகே எஸ். இப்ப இன்னைக்கு நம்மளோட லெவல்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ட்ரிகர் ஆகல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ட்ராடேல வந்துட்டு நமக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு 30 மினிட்ஸ்ல வந்துட்டு பார்ப்போம். இங்க பாருங்க. இது ஒரு செல்லிங் கேண்டில். இங்க வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, இத வந்துட்டு 30 மினிட்ஸ்ல வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 30 மினிட்ஸ்ல மார்க் பண்ணிட்டு, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத 3 மினிட்ஸ் சார்ட்டா வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 3 மினிட்ஸ் சார்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு, இந்த இடம் வர்ற வரைக்கும் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு நடுவுல வந்துட்டு மார்க்கெட் என்ன வேணா ஆகலாம். அப் சைடு போகலாம் அல்லது டவுன் சைடு வந்துட்டு போகலாம். அதே போல எனக்கு 3 செஷன்ல தான் வந்துட்டு எனக்கு ட்ரேட் வந்தா தான் நான் எடுப்பேன். ஏன் அப்படின்னா, செகண்ட் செஷன்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா இருக்கும். மேல போகும், இல்லன்னா கீழ வரும். அதே போல ட்ரிகர் ஆயிட்டு இருக்கும். இங்க பாருங்க. 3 செஷன்ல இமிடியேட்டா மார்க்கெட் வந்துட்டு அந்த பாயிண்ட்ட வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு, இமிடியேட்டா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. அதாவது வந்துட்டு 2 மணி 12 நிமிஷம் கேண்டில் வந்துட்டு கீழ வந்துட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ, நான் இந்த கேண்டில்ல தான் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன். எப்படி ஆப்ஷன் பிரைஸ்ல வந்துட்டு நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன டார்கெட் அப்படின்னா, இந்த 30 மினிட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பையிங் ஜோன் காமிக்குது இல்லையா? இந்த பையிங் ஜோன் காமிக்குதுல்ல, இதுதான் வந்துட்டு நம்மளோட டார்கெட்டா வந்துட்டு இருக்கும். ஸோ, அதையும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ப இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு டார்கெட். ஓகேவா? இப்போ நான் ஆப்ஷன் சார்ட்ல வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதான் வந்துட்டு ஆப்ஷன் சார்ட். அதாவது 51,300 புட் ஆப்ஷன் சார்ட் இது. இதில நான் இந்த இடத்துல தான் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு ரிவர்சல் ஆச்சு. ஸோ, அதனால நான் வந்துட்டு இங்கன தான் வந்துட்டு ட்ரேட் எடுத்தேன். அதாவது வந்துட்டு ரூ. 82.50 வந்துட்டு நான் ட்ரேட் எடுத்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 71. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 11 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். நான் இந்த இடத்துலயே வந்துட்டு டார்கெட் வந்துட்டு புக் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 170 அப்படியே வந்துட்டு புக் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, என்னோட டார்கெட் வந்துட்டு ஸ்பாட்ல ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே நமக்கு போதுமான அளவு ப்ராஃபிட் வந்துருச்சு. அதாவது 82ல கிட்டத்தட்ட ஒரு 100% வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு நான் புக் பண்ணிட்டேன். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் செகண்ட் ஹாஃப்ல எடுக்கும்பொழுது எப்பயுமே வந்துட்டு குவான்டிட்டி வந்துட்டு கம்மி பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா, அதுவும் எக்ஸ்பைரி டேல ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ரிஸ்க் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். அதேபோல வந்துட்டு சைக்காலஜி வந்துட்டு பில்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரூ. 2 ரூ. 3 கீழ போனாலே வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஹோல்டு பண்ண முடியாது. அதனால வந்துட்டு லாட் சைஸ வந்துட்டு நம்ம பொசிஷன் சைஸ வந்துட்டு கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்மால் ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு அதாவது வந்துட்டு ட்ரேடே பண்ணல, ப்ராஃபிட்டே பண்ணல அப்படின்னு இல்லாம, ஒரு சின்ன ப்ராஃபிட்ல வந்துட்டு நம்ம வெளில வந்துரலாம். ஓகே. இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட சார்ட் வந்துட்டு பார்த்துட்டோம். இப்போ ஃபின் நிஃப்டில வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம். இந்த லெவல்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபின் நிஃப்டில வந்துட்டு குடுத்துருந்தோம். ஃபின் நிஃப்டில 2 பையிங் ஜோன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு காமிச்சிருக்கு. ஸோ, இந்த பையிங் ஜோன்ல வந்துட்டு எப்படி மார்க்கெட் வந்துட்டு ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு நான் ஏன் என்ட்ரி வந்துட்டு எடுக்கல அப்படின்னா, இது வந்துட்டு அடுத்த வந்துட்டு ஒரு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ப காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. பட் வந்துட்டு ஃபின் நிஃப்டில வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவல் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, இந்த லெவல்ஸ வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டில நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. ஓகே. இந்த லெவல வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்குறோம். பார்த்தோம் அப்படின்னா, இமிடியேட்டா வந்துட்டு பிரேக் ஆயிடுது. கீழ பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் வந்துட்டு நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட்ட உடைச்சிட்டு மேல தான் வந்துட்டு போகுது. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து இதுவரைக்கும் உள்ள ஸ்டாப் லாஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு நமக்கு. ஸோ, அதனால வந்துட்டு நம்ம இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நம்ம ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்பொழுது குடுக்க முடியாது.
ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இன்றைக்கி FinNifty ட்ரேடை வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது வந்துட்டு நான் மார்க்கெட்டை 3 செஷனாக பிரிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஒரு க்ரிட்டீரியாவும் எனக்கு மிஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் நான் எப்பயுமே ட்ரேட் பண்ணுறதில்ல, எண்டு செஷனில் தான் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி FinNiftyயை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் ஸ்மால் ப்ராஃபிட், அதாவது வந்துட்டு என்னோடய ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 82 170 100% ப்ராஃபிட் தான். இருந்தாலும் என்னோடய லாட் சைஸ் கம்மியானதுனால எனக்கு ஸ்மால் ப்ராஃபிட். இன்றைக்கான ப்ராஃபிட் எனக்கு வந்துட்டு போதுமானதாக இருந்தது. ஏன் அப்படின்னா நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள்லாம் மார்க்கெட் இருக்க தான் போகுது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்கும் பொழுது லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது, இல்லை பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியை பில்ட் பண்ணுறதுக்காக லாட் சைஸை வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.